ஹாய் தெலங்கானா மக்களே, வாங்க தெலங்கானா சுற்றி பார்ப்போம். தெலங்கானாவில் நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க தெலங்கானா சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாம் இப்போ சுபாங் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். மலேசியாவில் சுபாங் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்பி தெலங்கானு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ மலேசியாவுக்குள்ளேயே வந்து தெலங்கானு அப்படிங்கிறது ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் போய் அங்கே உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம குரூப்பாக போகிறோம். குரூப் உள்ள உட்காந்துருக்காங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. வாங்க போகலாம். சுபாங் ஏர்போர்ட். ஸோ இதான் வந்து பழைய ஏர்போர்ட். இது வாங்க உள்ளே போவோம். சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா ஏர்போர்ட் பேர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். நம்ம நண்பர்கள் வந்து செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் 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 வாங்க செக்இன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சா? நம்ம வந்து பேக் செக்இன் பண்ணியாச்சு. ஒரு பேக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ கொண்டு போகலாம். நம்ம இது வந்து கையில் கொண்டு போகிறோம். அதுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து ட்ராப் பண்ணணும் பேக்கை. ஓகே, வாங்க போகலாம். செக்இன் எல்லாம் முடிஞ்சிச்சு, வாங்க போவோம். ஓகே நண்பர்களே, ஸோ எல்லா ப்ராசஸிங்கும் முடிஞ்சு வந்து நம்ம இப்போ ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போகிறது இந்த ரெக்க ஃப்ளைட், இப்படி சுற்றும்ல அந்த ஃப்ளைட். இந்த சைடு வந்து பேக் செக்இன் இருக்குது. அது எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து வெயிட்டிங் ஹால். அதுக்கப்புறம் டைரெக்டாக அப்படியே ஃப்ளைட்டில் ஏறிட வேண்டியது தான். உள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாருங்க 7-Eleven இருக்குது. இங்கே வந்து நம்ம அப்பாங்க வந்து ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க சார். மொத்தம் வந்து நம்ம இப்போ ஒரு 7 பேர் இங்கேருந்து கிளம்புறோம். ஆனால் வந்து நாளைக்கு ஒரு டீம் வருது. நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க? நாளைக்கு 8. ஓ 8 7 15, மொத்தம் 15 பேர். நம்ம வந்து இப்போ சுபாங்லேருந்து கோலத்திரங்கானு போகிறோம்ப்பா. ஃப்ளைட் வந்து 1 hour 5 minutes, 1 மணி நேரம் 5 நிமிஷம். ஆனால் ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. இறங்கிடுவோம். நம்ம வந்து அங்கே வந்து புலா பிரந்தியான் போகிறோம். கோலத்திரங்கான நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கோலா புஸ்ஸுட்டுக்கு போகணும். அது ஒரு 1 மணி நேரம் 15 நிமிஷம் வரும். நம்ம ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நம்ம போட் எடுத்து புலா பிரந்தியான் போகிறோம். ஸோ இதான் பிளானு. நாளைக்கு காலையில் இன்னொரு டீம் வருது, 8 பேர். அங்கே தான் சப்ஜெக்டும் வருது. 100 கிலோமீட்டர் கடந்து போகிறோம். ஃப்ளைட்டை பிடிச்சி, காரை பிடிச்சி, போட்டை பிடிச்சி போகிறோம். ஒரு ஆள் 2 ஆள்லாம் போகல, மொத்த ஜமாத்தை கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போகிறது எதுக்குன்னா ஒரு பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமோட நம்ம பயணம் பண்ணுறோம். அதாங்க சீட் நம்பர் எல்லாம் பக்கம் பக்கமா? இல்லைண்ணா, இது கொஞ்சம் தூரம். தனித்தனியாவா? அப்போ தனித்தனியாக உட்காரணுமா? சரி, இதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, பக்கத்தில் வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா தள்ளி உட்கார வச்சுருவோம், நம்ம குரூப்பாக உட்காந்துக்குருவோம். சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தால் நான் உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து சுற்றுலா பண்ணணும் அப்படின்னா ஏஐபி டூர் ட்ராவல் பேக்கேஜை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அல்லது மலேசியாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் சூப்பரான பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அழகாக வந்து சுற்றி பார்க்கலாம். கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போவோம் தெலங்கானு. ஓகே நண்பர்களே, சுபாங் ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஓகே வாங்க வாங்க. வா, சூப்பரான ஒரு பயணம். சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ளைட்டு, ஆரஞ்சு கலர் ஃப்ளைட். ஹாய் அப்பாங்க, டாட்டா பை பாய். ஓகே நண்பர்களே, வாங்க மேலே போவோம். என்ன அப்பாங்க ஏசி வேலை செய்யலை? டாட்டா பை பாய். நண்பர்களே, ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியதுக்கு நம்ம பறந்துக்கிட்டே பேசுவோம். இதான் சன்வே. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதான் சன்வே லேகூன். வாங்க அப்படியே பாருங்கள். நம்ம பினாங்கு நாசிகண்டா தெரியுது. வாங்க, சாப்பாடு என்ன வருது? பிரியாணி வருமா? மகபூப் பிரியாணியா? அப்பாங்க தண்ணி பாட்டில் ஃப்ரீ எடுத்துங்க. ஓகே, இந்த ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா தண்ணி ஃப்ரீ. அடுத்து என்ன வருதுப்பா? என்னது இது? குக்கீஸா? ஓகே, பரவாயில்லையே. எஸ், terima kasih. ஓ, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்கட் மக்களே. கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாப்பிடுங்க வாங்கி. இது என்னது? பீனட். ஓகே ஓகே, வேர்க்கடலை, நிலக்கடலை. இந்த பிஸ்கெட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா மனமாக இருந்துச்சு. நல்ல வேலை அதே பிஸ்கெட்டு இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. அதே தான் இது. கச்சாங் மாசின். வடிவேலு
வணக்கம். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கீழே விழுந்து நொறுங்கி வெடிச்சு, ஸோ மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த விபத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துயரமானது. இந்த ஃப்ளைட்டில் பறக்கும்போது இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் எல்லா மக்களும் இருந்தாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. நம்ம எல்லா பேருமே கடவுளை வந்து நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வணங்குவோம். எல்லா பேருமே ஒவ்வொரு கடவுள் அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை வணங்குகிறோம், எல்லா பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் குழந்தைகள், குடும்பத்தோட பெண்கள், எல்லா பேருமே நிறைய கனவுகளோடு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லா மதமும் மக்களும் இனமும் மொழியும் கலந்து போன அந்த ஃப்ளைட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுள் என் கடவுள் உன் கடவுள்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எல்லோரும் சண்டை போடுறோம் இல்லையா. ஆனால் பொதுவான விபத்துகளும் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் எல்லா மக்களுக்குமே வருது. நாம் வந்து என்ன செய்யணும்னா அதெல்லாம் யோசனை பண்ணி நம்ம வந்து இந்த கடவுளுக்காக சண்டை போடுறத நிப்பாட்டணும். ஸோ எல்லா மக்களும் அன்போடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு விபத்துன்னு வந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே உயிரிழக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த தனிப்பட்ட கடவுளும் ஒவ்வொருத்தர் வணங்குற அந்தந்த கடவுளும் வந்து யாரையும் தனிப்பட்டு காப்பாற்றலை. ஸோ அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஷயங்களில் நம்ம வந்து அந்த ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் பார்க்காம நம்மளுடைய வேலைகளை மட்டும் நம்ம கரெக்டாக செய்வோம். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம அன்பாக பார்த்துக்கிடுவோம். எப்போவுமே வந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவோம், அன்போடு இருப்போம். நண்பர்களே, கரெக்டாக 7 மணிக்கு வந்தாச்சு. பாய். ஹாய் தெலங்கானா மக்களே, வாங்க தெலங்கானா சுற்றி பார்ப்போம். வாங்க போகலாம், வாங்க வாங்க வாங்க. ஹலோ நண்பர்களே, விட்டுட்டு போயிடாதீங்க. ஆஹா, நல்லா குழுன்னு இருக்கு. ஸோ நம்ம லக்கேஜ் வரணும், லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம லக்கேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து டாக்ஸியை பிடிச்சி நம்ம வந்து ரூமுக்கு போக போகிறோம். பார்த்தீங்களா, வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே காரில் வந்து ஏறிக்கலாம். வெளியில் வந்தோடனே வந்து உங்களுக்கு கார் பிக்கப் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது, ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. ஓகே, நம்ம கார் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து 2 காரில் நம்ம போகிறோம். சின்ன பாடிலாம் அதில் ஏறுங்க, அப்போ பெரிய பாடிலாம் இதில் ஏறுங்க. ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு 1 மணி நேரம் தொலைவில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து அழகா கடற்கரையை பார்த்த மேனிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட். வாங்க சாப்பிட்லாம். கடை பேர் பார்த்துங்க, என்எல் செலோக் டெப்போங், இதுதான் கடை பேர். நல்லா பெரிய கடையாகவும் நல்ல ரேட்டிங்கில் இருக்குது, அதனால் நம்ம இங்கே நிப்பாட்டியாச்சு. ஸோ பாருங்கள், கார் பார்க்கிங் பாருங்கள், அவ்வளோ பிஸியாக இருக்குது, செம்ம கூட்டமாக இருக்குது. அழகாக வந்து அப்படியே தென்னை மரத்துக்கு கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படியே அழகாக பார்த்திங்கன்னா பின்னாடி கடல் அலை வருது பாருங்கள். அலைகள் ஓய்வதில்லை, மனுஷனுக்கு பசியும் அடங்குவதில்லை. இப்போ இந்த கருத்தை சொன்னவர் அபாங்க. அதே போல் உள்ளுக்குள்ளே உட்காந்தும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் தென்னை மரத்துக்கு கீழே அப்படியே இளநீ மேலே விழுகிற மாதிரி சாப்பிட்லாம் இருந்தாலும் சாப்பிட்லாம். எல்லாம் மேசை ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் மலாய் சாப்பாடு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து சீ ஃபுட். இங்கே வந்து சீ ஃபுட் சாப்பாடு கிடைக்கும், விதவிதமான கோரிங்கு, சீ ஃபுட்டு எல்லாமே இருக்குது. செம்ம பிஸியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, வாங்க சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து டீமாக வந்ததுனால என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து காசு போட்டிருக்கோம், ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி அப்படின்ட்டு. இது என்னென்னா நம்ம சாப்பாடு வந்து செலவுக்கு. விஷயம் என்னென்னா வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நாங்கள் குரூப்பாக எங்கேயாவது போனாலும் ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாங்கள் வந்து கம்பெனிக்கு கொடுத்துருவோம். ஸோ அது மூலமாக வந்து செலவு பண்ணிக்கிறோம். அப்பப்போ யாரும் வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காமல் ஸோ மொத்தமாக காசை வச்சு நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஐடியா. இது காமனாக எல்லோரும் செய்கிறது தான். பட் நாங்கள் வந்து அது சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, பெரிய ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எப்போதும் அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா, நண்பர்களோடு போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி அந்த காசை போட்டு சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறீங்க, அந்த காசு அப்படியே செலவாகும். ஸோ வந்து குரூப்பாக வந்து மொத்தமாக எல்லாருமே ஒரே இடத்துல சாப்பிட்றது, ஒரே இடத்துல சுற்றுறது மொத்தமாக செலவாயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு தேவைன்னா டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா
நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா செலவும் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி டூர் போகிறவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு வந்துருச்சு. இது சொத்தம் காத்தாவா, சொத்தம் கோரிங் தெப்போம் கிரப்போ ரெக்கோ. ஏதோ ஒன்று. எதில் செஞ்சது? எதில் செஞ்சது? கோழியா? கோழியா? கோழியில் மீன். மீனா? மீன்லேயே செஞ்சது. நல்லா இருக்கும். இதுக்கு பேர் என்னது? முறுமுறுன்னு இருக்கு. இது பேர் மாவு. மாவா? இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. மாவு முட்டை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. ஓ, மாவு முட்டை. இது பேர் மேங்கோ சுமோத்தி. சுமதியா? சுமதி இல்லைங்க, சுமோத்தி. நல்லா இருக்கு அப்பாங். சூப்பர் அப்பாங். இந்த கப்பு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்பாங். ஒயின் ஷாப்பில் கொடுக்குறதா? அந்த மாதிரி கப்பாக இருக்கு. சேக்காப் மீன். இது வந்து வெஜிடபிள். இது வந்து தொம்யம் சூப்பு. ஓகே, மணி வந்து கரெக்டாக 10:53 ஆயிடுச்சு. நாம் வந்து இப்போ ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. ஃபேர்ஃபீல்டு 7 மணிக்கு வந்து இறங்கணும். ஒரு 11 மணிக்கு வந்தாச்சு. 3 மணி நேரம் ட்ராவல். போங்க. ஓகே நண்பர்களே, ரூமுக்கு நல்லபடியாக வந்தாச்சு. ஆமாம், எல்லாம் தனித்தனி ரூமாக போட்டிருக்கோம். ஒரு ரூமில் வந்து ஒரு 2 பேர் தங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே நண்பர்களே, நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. நாளையிலேருந்து தெலங்கானா வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் இங்கேருந்து நம்ம புலோ பிரந்தியான் அந்த தீவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு தங்கி 2 நாள் வந்து அங்கே சுற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம சுபாங்கிலேருந்து இங்கே வந்ததுக்கு 150 வெள்ளி. இதே போல் நீங்களும் மலேசியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அழகான முறையில் சூப்பரான பேக்கேஜில் நீங்கள் மலேசியாவை சுற்றி பார்க்கலாம். அதே போல் மலேசியா மக்கள் இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும், மற்ற நாடுகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏஐபி ஹாலிடேஸ் நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர். சூப்பராக பாதுகாப்பாக சுற்றி பார்க்கலாம். கீழே நம்பர் இருக்குது. சுற்றுலா போகணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.